இங்கே ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டோட வீட்டு கதவை தட்டி என்ன ஒருத்தன் கொலை பண்ண வரான்னு சொல்லிட்டு தட்டுறா. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. அந்த கொலைகாரனும் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அவனும் அங்கேருந்து பார்க்குறான். பார்க்கக்குள்ள அவனுக்கு சந்தேகப்பட்டு அந்த கதவை 2-3 வாட்டி டேப் பண்ணுறான். அப்பயும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. சடனாக என்ன பண்ணுறான், அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்போ அந்த பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கா. அப்போது அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு அவளுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணும்போது தான் தெரியுது இந்த பொண்ணு ஒரு டெஃபன் டம்ப்னு. இதை தெரிஞ்ச கொலைகாரன் அவளோட ஃபோனை அங்கேருந்து எடுக்கிறான். எடுத்துட்டு இவளும் அவளோட ஃபோனை காணோன்ட்டு அங்கேன்னு எல்லா இடத்துலையும் தேடுறான். அங்கே தேடிட்டு கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு வரும்போது அவளுக்கு தெரிஞ்சிச்சு ஃபோன் இல்லை. அதனால் லேப்பில் ஒர்க் பண்ணலான்னு திருப்பி பண்ணும்போது அவளோட ஃபோன்லேருந்து மெசேஜ் வருது. அதில் பார்த்தா அவளோட இருக்கிற கரண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வருது. இதை பார்த்து அவளுக்கு தெரிஞ்சிச்சு இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு. வெளியே போய் பார்க்கும்போது தெரியுது அந்த கில்லர் அங்கே இருக்கான்ட்டு. உடனே சடனாக போய் கதவை சாத்திடுறாங்க. அந்த கில்லரும் இவளை எப்படியாவது கொல்லணுன்ட்டு வெளியே போயிடான். உடனே இவள் லேப்டாப்பை எடுத்து எமர்ஜென்சி கான்டாக்ட் கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் பவர் ஆஃப் பண்ணிடுறான். இதை தெரிஞ்ச வீட்டு கண்ணாடி டோரில் நம்ம எழுதுவோன்னு சொல்லிட்டு நான் உன் முகத்தை பார்க்கல, நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு எழுதினான். உடனே அந்த கில்லர் அவனோட மாஸ்க்கை கைட்டி அவன் முகத்தை பார்க்கும்படி பண்ணிட்டான். இதை தெரிஞ்ச கண்டிப்பாக இவன் நம்மளை கொல்லாமல் விட மாட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் எங்கேயா வெப்பன் இருக்கான்னு பார்த்து அந்த வெப்பனை எடுத்துகிட்டு வீட்டை எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டான். அப்பயும் அவளை இவன் விடாமல் கதவை தட்டி தட்டி அவளை பேனிக் ஆக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் பார்த்து அவள் ரொம்ப பயந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவளோட ஃப்ரெண்டு அவளோட ஃபோனை அவள் பாக்கெட்டில் தான் வச்சுருப்பான்ட்டு அதை எடுக்கணுன்னா இவனை டைவர்ட் பண்ணணுன்ட்டு கார் அலாரமாக ஆன் பண்ணுறான். அப்போ அந்த கில்லர் அந்த கார்கிட்ட போகிறான். அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு அந்த ஃபோனை போய் எடுக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே இந்த கில்லருக்கு டவுட் வருது, இது ஏதோ தப்பாக நடக்குதுன்னு. உடனே சடனாக போக்குள்ளே இவன் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்ட்டு.